ரைட். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த மிச்சம் கேர்ஃபுல்லாக கேட்டுக்கொள்ளுங்க வந்து. பிகாஸ் இது யூஷுவலாக நீங்கள் பார்க்குற மெத்தடில் இந்த மெசேஜ் வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மெசேஜ்னு சொன்னால், ஓ லெவல் எக்ஸாம் செஞ்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேர்ள் வந்து நடந்து கொண்டு போகிறா வந்து. அப்போ 3 வாலிபர்கள் வந்து வேனில் கடத்தி கொண்டு போகிறாங்க வந்து. ஓகே, அந்த நியூஸை பார்த்தவங்க வந்து அண்டு மேலும் இருமானவர்கள் அதை தடுக்க முயற்சி செஞ்சுக்கிறாங்க. போலீஸில் சொன்னதுக்கு பிறகு வந்திக்கிறாங்க வந்து. ஓகே, இப்போ இங்கே நிற்கிற மெசேஜில் ரியல் விஷயம் நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஓகே, இது ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை வந்து, இது வேர்ல்டு வைட், ஸ்பெஷலி வெஸ்டர்ன் வேர்ல்டுலாம் அமெரிக்கா போன கண்ட்ரி வந்து இது வெரி வெரி ஹியூஜான ப்ராப்ளம். ஸோ ஒரு பேரண்ட்டாக இருக்கக்கூடியவங்க வந்து என்ன நினைக்காதீங்க, எந்த பிள்ளை அப்படி இல்லை திஸ் தட்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. இது என்னென்னு சொன்னால், ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எங்களோட கேர்லெஸ்னஸ் சொன்னேன், எங்களோட பிள்ளைகளுக்கு சம்மந்தமாக. ஓகே, இப்போ பாய்ஸ் இப்போ இதை செஞ்சுக்கிறவங்க எவ்வளோ முட்டாளாக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறத தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அவங்கள வந்து போலீஸான பார்க்க போகிறதுல என்ன, ஒரு பாயோ வாட் எவர் பிள்ளை, இது ஒரு டேஞ்சரஸான பிள்ளை, ரைட்? பட் இந்த டேஞ்சரஸான பிள்ளைக்கு இவங்க எப்படி போகிறாங்கன்னு சொன்னால், இந்த வேர்ல்டு டிசைன் இப்படித்தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறோம் வந்து. அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து நிறைய ஃப்ரீயாக கொடுத்து நெகட்டிவான விஷயங்களை மைண்ட் ஃபுல்லாக நிறச்சி வச்சா இப்போ வர்ற மூளை சரியாக வேலை செய்கிறது இல்லை வந்து. ஏண்டா ஒரு சாதாரண ஒரு 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 பர்சனுக்கு தெரியும் வந்து நான் செய்கிறது ஒரு ஒரு மிச்சம் டேஞ்சரஸான விஷயம். அதை சொல்லலை, வேர்டே சொல்லலை, ரைட்? அண்ட் தென் நான் இது செய்கிறதால நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் வந்து என் லைஃப் ஜெயிலில் முடியும்னு சொல்கிறது நல்லா தெரியும். பட் இவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அளவுக்கு அவங்களோட பிரெயினை வந்து பொல்யூட் பண்ணி கரப்ட் பண்ணி வச்சிருக்கிற வந்து. ஸோ அவங்க இப்போ யாரும் நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் பார்க்க ஏலாம். ஏன்னா பிகாஸ் அவர் செஞ்சுக்கிற இந்த பிள்ளைக்கு நான் மாலை போடவும் ஏலாம். ஸோ இப்போ ஜெயிலுக்கு போவாங்க. ஜெயிலுக்கு போனால் அப்படி என்ன நடக்கும் வந்து, அவங்க மிச்சம் நெகட்டிவான பீப்புளோட பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், ரைட்? ஸோ இப்போ அவங்க அடுத்த பெரிய பிள்ளைக்கு ரெடி ஆகி கொண்டு வருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கொள்ள வேணும்னு சொன்னால், ஸ்பெஷலி பாய்ஸ்னு வர சொல்ல, ஓகே, எல்லாம் பிள்ளைகள் வந்து இப்போ பாய்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இது வந்து ஒரு கேஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. இட்ஸ் அ பிளான்டு திங், பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து. ஏன்னா இவங்க இப்படி பிழை செஞ்சால் அடுத்தது இந்த இந்த சொசைட்டி, இந்த உலகம் வந்து ஈஸியாக அழிஞ்சு கொண்டு போகும். ஏன்னா யார் இப்போ பாதுகாக்கிற வந்து ஒரு போலீஸ் மேன் சொல்ல எங்களுக்கு மைண்டில் யார் வருது, ஒரு மேன், ஒரு மனிதர் வந்து. அப்போ அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. இப்படி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனே ப்ராப்ளம் மேக்கிங் பர்சனாக மாற்றுறது. ஸோ அவங்களோட கையில் இருக்கக்கூடிய யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்ரி ஒன் வந்து நாங்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேணும். அண்ட் இவங்க இப்படி நாளுக்கு நாள் இவங்களோட லிஸ்ட் இப்படி கூடின்னு போகிறதுக்கு காரணம் இதை பிளான் பண்ணி அவங்களோட பிரெயினை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து. ஸோ அது எங்களோட பொறுப்பு வந்து எங்களோட சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து நாங்கள் அவங்கள கைட் பண்ணுறது வந்து, அவங்களோட நல்ல விஷயங்கள வந்து இன்வால்வ் ஆக்குறது. இதுக்காக மெயினான விஷயமா தானே அவங்களோட கையில் ஒரு பொறுப்பு இருக்க வேணும். ஸோ பொறுப்பு இல்லை, இப்போ பொறுப்பு எடுத்துக்கொள்கிறாங்கன்னா பாருங்கள் எங்கே போய்ட்டு அவங்களோட லைஃப்பெல்லாம் முடியுது வந்து. ஸோ இப்படி நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் இன்றைக்கி இந்த மெசேஜை கேட்டிங்க தானே, நீங்கள் இன்னமும் ஒரு 6 month 1 year பாருங்கள், இது கூடிக்கொண்டு போகிறத பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்போ இது வந்து நேச்சுரலாக நடக்கிறது இல்லை, இட்ஸ் அ வெல் பிளான்ட். அப்போ அவங்கள வந்து ஸ்டூப்பிடாக, முட்டாள்களாக வந்து முட்டாள்களாக மாற்றி அவங்கள இதை செய்கிறது. ஸோ அப்படி ஒரு அது என்ன அந்த மொத்த சொசைட்டினா ஆண்கள் அண்ட் பெண்கள், ரைட்? அப்போ இப்படி ஆண்கள் எல்லாம் இப்படி வார நேரத்துக்கு யார் பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது? ஸோ இவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இவங்களெல்லாம் ஒரு தகுதி இல்லாத மனிதர்களாக மாறிக்கொண்டு போகிறது. ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போதே வழங்குமேனா. ஸோ அப்படியான ஃப்யூச்சரை பிளான்டு, இட்ஸ் வெல் பிளான்டு. நீங்கள் இது வந்து ஸ்ரீலங்காவில் அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லை. பட் வென் யூ டேக் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து பீப்புளாக பெரிய பீப்புள் வந்து லைக் ஓப்பனாக சொல்லுவாங்க வந்து எங்களோட யங் ஜெனரேஷனை. அப்போ கூடுதலாக பிள்ளை செய்கிற யார்? பாய்ஸ். அவங்கள கூடுதலாக கவனிக்க சொல்லி அவங்க லைக் பப்ளிக்காக வந்து ஓப்பனாக லைக் திரும்ப ரிப்பீட்டட்லி பேசுகிற ஒரு விஷயம் வந்து. அப்போ கேட்கக்கூடிய நாங்களும் வந்து எங்களோட லைஃப்பை நிறைய செய்ய இருக்குது வந்து. அப்போ செய்கிறதோட இந்த பிளான் பண்ணி எங்களை இப்படி முட்டாள்களாக மாற்றி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறது தெரிய வேணும். அண்ட் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது வந்து வெல் எக்ஸிக்யூட்டட். அப்போ அவங்கள நாங்கள் பொறுப்பாக இருக்கக்கூடிய எங்களோட சன், எங்களோட ஃபேமிலியில் உள்ள பீப்புளை நாங்கள் பாதுகாத்தாலே இட்ஸ் அ பிக் திங், வெரி ஹியூஜ் திங். இதை மைண்டில் எடுத்து
ப்ரொடெக்ட் தேம் வந்து பிகாஸ் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் அவங்கள ஒரு கேர்ளை வந்து மிச்சம் மோசமாக பார்க்குறது, இப்படியான விஷயங்களை செய்ய வைக்கிறது, ஜெயிலுக்கு போக வைக்கிறது, இப்படித்தான் பிளான்டு வந்து. அப்போ அவங்க பிளான்லேயே விழுந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிளான்லேருந்து பாதுகாக்கிறது, எங்களோட பிள்ளையை பாதுகாக்கிறது எங்களோட பொறுப்பு.